வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆடைத்துறைக்கு அவசரகால கடன் வரி உத்தரவாத திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தீபாவளி சிறப்பு பேருந்தில் சொந்த ஊர் செல்ல 1,00,000க்கும் மேற்பட்டோர் முன்பதிவு. தேவைப்பட்டால் கூடுதல் பேருந்து இயக்கப்படும் என்றும் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தகவல். அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி தீபாவளி அன்று பட்டாசு வெடித்தால் நடவடிக்கை. 17 அம்ச வழிகாட்டுதல்களை வெளியிட்டது காவல்துறை. டெல்லியில் தீபாவளிக்கு பட்டாசுகளை வாங்கினால் வெடித்தால் 200 ரூபாய் அபராதம். 6 மாதம் சிறை தண்டனை என்றும் டெல்லி அரசு அறிவிப்பு. அதிமுகவினர் தடையை மீறி சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட விவகாரம். இபிஎஸ் உட்பட 750 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. யுக்ரைனில் போர் தீவிரமடையும் நிலையில் இந்தியர்கள் அவசரமாக வெளியேற மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட யுக்ரைன் பிராந்தியத்தில் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தினார் அதிபர் புதின். இலங்கையில் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் காணாமல் போன விவகாரம். கோத்தபய ராஜபக்சே நீதிமன்றத்தில் ஆஜராக அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு. T20 உலகக்கோப்பை தொடரில் இன்று 2 போட்டிகள். இலங்கை, நெதர்லாந்து மற்றும் நமீபியா அரபு அமீரகம் அணிகள் பல பரீட்சை. இனி விரிவான செய்திகள். ஆடைத்துறையில் நிதி நெருக்கடியை போக்க சிறப்பு அவசரகால கடன் உத்தரவாத திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என பிரதமர் மோடியை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கொரோனா மற்றும் யுக்ரைன் போர் காரணமாக ஆடை ஏற்றுமதி துறை கடும் நெருக்கடியில் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஆடைத்துறையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நெருக்கடியை போக்கிட சிறப்பு அவசரகால கடன் வரி உத்தரவாத திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் ஆடைத்துறை நிறுவனங்கள் 20% கூடுதல் பிணையமற்ற கடன் வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடியை வலியுறுத்தியுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாளை முதல் வரும் 23ஆம் தேதி வரை சென்னையில் 5 வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வெளியூர் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மாதவரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, திருப்பதி செல்லும் பேருந்துகளும் KK நகர் மாநகர பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. தாம்பரம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து திண்டிவனம் வழியாக கும்பகோணம், தஞ்சாவூர் செல்லும் பேருந்துகளும், தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிறுத்தத்திலிருந்து திருவண்ணாமலை செல்லும் பேருந்துகள், செஞ்சி மார்க்கமாக செல்லும் பேருந்துகள், திண்டிவனம் வழியாக கடலூர், புதுச்சேரி செல்லும் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதேபோல பூவிருந்தவல்லி பைபாஸ் மாநகராட்சி பேருந்து நிறுத்தத்திலிருந்து வேலூர், காஞ்சிபுரம் ஆகிய ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகளும், கோயம்பேட்டிலிருந்து மயிலாடுதுறை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட ஊர்களுக்கான பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. தீபாவளி சிறப்பு பேருந்துகளில் பயணம் செய்ய இதுவரை 1,00,000க்கும் மேற்பட்டோர் முன்பதிவு செய்துள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவைப்பட்டால் தீபாவளிக்கு கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று கூறினார். அந்த வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்களுக்கும் முன்பதிவு செய்வதற்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அந்த முன்பதிவு கிட்டத்தட்ட 1,00,000 தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. அதேபோல் வியாழக்கிழமை பொழுது முன்பதிவு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் எதிர்நோக்கி ஏற்கனவே 16,888 கூடுதல் பேருந்துகள் இயக்குவது என்று திட்டமிட்டிருந்தோம். இன்னும் கூடுதலாக தேவை இருந்தாலும் அந்த கூடுதல் பேருந்துகளை இயக்கி பொதுமக்கள் சென்னையிலிருந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்கும் அதேபோல திரும்ப அவர்கள் சென்னைக்கு வந்து சேர்வதற்கும் நல்ல முறையில் வசதிகள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு அப்பாற்பட்டு பட்டாசு வெடித்தால் அல்லது அனுமதிக்கப்பட்ட ஒலி அளவை மீறி பட்டாசு வெடித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து தமிழக காவல்துறை வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்களில் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க அனுமதிக்கப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த வேதியியல் பொருட்களால் தயாரிக்கப்பட்ட பசுமை பட்டாசுகள் மட்டும் விற்கப்படவும் வெடிக்கப்படவும் வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பட்டாசுகள் வெடிக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் என 2 மணி நேரங்கள் ஒதுக்கியுள்ளதால் அந்த குறிப்பிட்ட கால நேரத்தில் மட்டும் பட்டாசுகள் வெடிக்கப்பட வேண்டும் எனவும் தமிழக காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தடை செய்யப்பட்ட சீன தயாரிப்பு வெடிகளை விற்பதோ வெடிப்பதோ கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தீபாவளி அன்று பட்டாசு வெடித்தால் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று டெல்லி அரசு எச்சரித்துள்ளது. டெல்லி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த சில தினங்களாக காற்றின் தரம் அபாய அளவை தாண்டி மிக மோசமான நிலையில் உள்ளது. இதனால் டெல்லியில் பட்டாசு வெடிப்பதற்கும் விற்பனைக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில சுற்றுச்சூழல் அமைச்சர் கோபால் ராய் இதனை தெரிவித்தார். தீபாவளி அன்று பட்டாசு வெடித்தால் 6 மாதம் வரை சிறை தண்டனையும் 200 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தடையை மீறி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட இபிஎஸ் உட்பட 750 அதிமுகவினர் மீது நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மூத்த நிர்வாகிகள், சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் அனுமதியின்றி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் அனைவரும் கைது செய்யப்பட்டு ராஜரத்தினம் மைதானத்தில் வைக்கப்பட்ட பின் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் அனுமதியின்றி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, காமராஜ், ஜெயக்குமார், செல்லூர் ராஜு, சி.வி. சண்முகம், உடுமலை ராதாகிருஷ்ணன், தங்கமணி, வீரமணி, ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்ட 750 பேர் மீது நுங்கம்பாக்கம் போலீசார் சட்டவிரோதமாக கூடுதல், மாநகர காவல் சட்டம் ஆகிய இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஜெயலலிதா மரணத்திற்கு சசிகலா குடும்பமே காரணம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் விசாரணையை எதிர்கொள்வார் என்று கூறினார். உண்மையிலே அந்த குரல் கண்ணீர் ஒன்று நம்மலாம் அந்த அளவுக்கு அந்த குரல் அவ்வளவு ஒரு மனதை தொடுகின்ற அளவிற்கும் அதிலே எல்லாமே ஒரு ஒரு பெரிய அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு கூட்டம் அம்மாவை ஒரு மரணத்திற்கு தள்ளியதெல்லாம் அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வல்லான் வகுத்ததுன்ற மாதிரி வல்லானுடைய தந்திரமும் பவர் சென்டர் தான் முழுக்க திரும்ப சசிகலா குடும்பம் இதெல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்சதானே. 2 மாதங்களில் தமிழ்நாட்டில் உள்ள 578 திருக்கோயில்களுக்கு அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவித்துள்ள அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சிதம்பரம் தீட்சிதர்களின் குழந்தை திருமண விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்வதாக கூறியுள்ளார். மிக சிறந்த முறையில், சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. 578 கோயில்கள் 46 சட்டப்பிரிவு 3 கீழ் வருகின்ற 578 கோயில்களுக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அதையும் 2 மாதங்களில் நிச்சயம் அந்த 578 திருக்கோயில்களிலும் அன்னை தமிழில் வழிபாடு திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இன்னார் இனியவர் என்பதல்ல. குழந்தை திருமணம் என்பது சட்டத்திற்கு புறம்பானது. அதை செய்தவர் யாராக இருந்தாலும் அது நடவடிக்கை எடுக்கத்தான் வேண்டும். ஆகவே சட்டம் தன் கடமையை செய்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் பதிவேடுகள் டிஜிட்டல் மயமாக்குவது மற்றும் வெற்று சான்றிதழ் அச்சடிப்பதில் 77 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களின் பட்டப்படிப்பு சான்றிதழ்கள் தரவரிசை 2016ஆம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களின் பட்டப்படிப்பு சான்றிதழ்கள் தரவரிசை சான்றிதழ்கள் ஆகியவற்றை டிஜிட்டல் மயமாக்க ஜிஎஸ்டி லிமிடெட், மேட்ரிக்ஸ் இன்க் ஆகிய 2 நிறுவனங்களுடன் 11,41,00,000 ஒப்பந்தம் செய்துள்ளனர். பதிவாளர் மற்றும் கொள்முதல் குழுவால் செய்யப்பட வேண்டிய ஒப்பந்தத்தை தேர்வு கட்டுப்பாட்டாளரே செய்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் வழங்கலில் ஏல மோசடி செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னை மழைநீர் வடிகால் பணிகள் தீபாவளிக்கு முன்பே முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். சென்னையில் நள்ளிரவில் ஆய்வுப் பணி மேற்கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். தீபாவளிக்குள் இதை செய்து முடிக்க வேண்டும் என்று எங்களுடைய துறை சார்ந்தவர்களுக்கு நான் ஆணையிட்டிருக்கிறேன். நான் ஆணையிட்டு வீட்டில் உட்காந்துடல, அவங்களோட சேர்ந்து இரவு நேரத்தில் நானும் சுற்றி பார்க்குற பொழுது அவங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். அமைச்சரே நேரடியாக பணிகளை பார்க்குற பொழுது இன்னும் வேகமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற அந்த உற்சாகத்தை அவங்களை உருவாக்குவதற்காகத்தான் வந்திருக்கிற ஆய்வு என்ற பேரில் எங்கேயா 2 இடத்துல பார்த்துட்டு போகிறதுக்காக நான் வரல. தீபாவளிக்கு முன்னால் அது முடியுன்ற நம்பிக்கையோடு தான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே ஒன்று இருக்குது, அதுக்கு யாரும் நீ நானும் விதிவிலக்கல்ல. அதனால் அந்த மழைநீருக்கு முன்னாலே இதை முடிச்சணுன்றதான் எங்களுடைய நோக்கம். தமிழகத்தில் 2019, 2020ஆம் ஆண்டில் சரக்கு மற்றும் சேவை வரி, வணிக வரி உள்ளிட்டவற்றில் 236 கோடியே 63 லட்சம் ரூபாய்க்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவரின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அறிக்கையில் 2019-2020 ஆண்டில் தமிழக அரசு 1,74,525 கோடி வருவாய் ஈட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மாநில அரசு ஈட்டிய வருவாய் 1,20,350 கோடி எனவும், மத்திய அரசிடமிருந்து பெறப்பட்ட வருவாய் 54,175 கோடி எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசிடமிருந்து பெறப்பட்ட வருவாய் மாநிலத்தின் மொத்த வருவாயில் 31% எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சித் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு சோனியா காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்திற்கு நேரில் சென்ற சோனியா காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் மலர் கொத்து வழங்கி வாழ்த்தினர். இதேபோல பிரதமர் மோடியும் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். கார்கே இல்லத்திற்கு நேரில் சென்று தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ், காங்கிரஸ் MP திருநாவுக்கரசர், விஜய் வசந்த் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். தேர்தலையே நடத்தாத கட்சி பாஜக என்றும், துண்டுச்சீட்டில் வரும் ஒற்றை வரியை வைத்து தலைவரை தேர்வு செய்பவர்கள் பாஜக என்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி விமர்சித்துள்ளார். நாங்களாவது ஒரு முகம் தெரிந்த அனுபவம் வாய்ந்த தலைவர்களுடைய கருத்தை கேட்கிறோம். நாக்பூரில் ரகசிய அறையிலிருந்து யாராவது சொல்வதை கேட்டுதான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் நடக்கிறது, அரசாங்கமும் நடக்கிறது. எனவே அவர்கள் போய் ஜனநாயக கட்சியை பார்த்து குறை சொல்வது தவறு. இதுவரைக்கும் தேர்தலையே பார்க்காத கட்சி அது. அவங்க கட்சியில் எல்லாமே சர்வாதிகாரம்தான். ஒற்றை வரியில் ஒரு செய்தி வரும், அதற்கு தலைவணங்கி கூனி குறுகி ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் அவர்களுடைய கடமை. அப்படித்தான் அவர்களுக்கு ஆரம்பம் முதலே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் அப்படியல்ல. மகாத்மா காந்தி காலத்திலிருந்து அது தேர்தலை, உட்கட்சி தேர்தலை சந்தித்திருக்கிறது. எனவே எங்களுடைய ஜனநாயகத்தை பார்த்தால் அவர்களுக்கு அப்படித்தான் தோன்றும். ஆனால் அவர்களால் அதில் ஈடுகொடுக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. கன்னியாகுமரி பள்ளியில் மாணவன் ஆசிட் கலந்த குளிர்பானம் குடித்ததால் உயிரிழந்த வழக்கு CBCID போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் சம்பவம் நடந்த பள்ளியில் விசாரணை நடைபெற்றது. அதங்கோடு தனியார் பள்ளியில் ஆசிட் கலந்த குளிர்பானத்தை குடித்ததால் இரு சிறுநீரகமும் செயலிழந்து மாணவன் அஸ்வின் உயிரிழந்தான். இந்த விவகாரத்தில் பள்ளி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை மாணவனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது இந்த வழக்கானது CBCID போலீசாருக்கு மாற்றப்பட்டது. இதன் பேரில் போலீசார் முதற்கட்டமாக பள்ளியில் விசாரணை நடத்தினர். நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி, தொட்டபெட்டா, அவலாஞ்சி, வில்லிங்டன், பெர்லியர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நல்ல மழை பெய்தது. ஈரோடு மாவட்டம் பவானி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தச்சூர், இந்திலி, தியாகதுருகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. ரஷ்யா, யுக்ரைன் இடையேயான போர் பதற்றம் காரணமாக பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்து வருவதால் யுக்ரைனுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களை மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனில் உள்ள மாணவர்களை விரைவில் அங்கிருந்து வெளியேற வேண்டும் எனவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. யுக்ரைனில் உள்ள 30% மின் நிலையங்கள் அழிக்கப்பட்டு விட்டதால் நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட யுக்ரைன் பகுதிகளில் ராணுவ சட்டம் அமல்படுத்தப்படுவதாக புட்டின் தெரிவித்துள்ளார். போரில் யுக்ரைனிடமிருந்து ஆக்கிரமித்த லுஹான்ஸ்க், டோனட்ஸ்க், கெர்சன், ஜப்ரோஜியா ஆகிய 4 பிராந்தியங்களை சமீபத்தில் ரஷ்யா தன்னுடன் இணைத்துக் கொண்டது. சட்டவிரோதமாக இணைக்கப்பட்ட அந்த 4 பிராந்தியங்களையும் ரஷ்யாவிடமிருந்து மீட்டெடுக்க யுக்ரைன் ராணுவம் கடுமையாக போராடி வருகிறது. இந்த நிலையில் ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட யுக்ரைனின் 4 பிராந்தியங்களிலும் ரஷ்ய அதிபர் புட்டின் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியுள்ளார். இந்த சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2011ஆம் ஆண்டு மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் காணாமல் போன விவகாரத்தில் கோத்தபய ராஜபக்சே நீதிமன்றத்தில் ஆஜராக அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2011இல் செயற்பாட்டாளர்கள் லலித், குகன் கடத்தப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு யாழ் நீதிமன்றம் 2018இல் உத்தரவிட்டது. அப்போது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கோத்தபய மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார். அதை விசாரித்த நீதிமன்றம் கோத்தபய அதிபராக இருப்பதால் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதில் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பை பெறுகிறார் என தெரிவித்து அவருக்கு சம்மன் அனுப்ப முடியாது என தெரிவித்தது. இப்போது பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டதில் கோத்தபய டிசம்பர் 15இல் ஆஜராக வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
T20 உலகக்கோப்பை தொடரின் முதல் சுற்றில் இன்று 2 ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. குரூப் ஏ பிரிவில் இன்று நடைபெறும் போட்டியில் இலங்கை, நெதர்லாந்து அணிகள் மோதுகின்றன. பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் நமீபியா, ஐக்கிய அரபு அமீரகத்தை எதிர்கொள்கிறது. குரூப் ஏ பிரிவில் இருந்து சூப்பர் 12 சுற்றுக்கு முன்னேற இன்றைய போட்டிகள் 4 அணிகளுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆடைத்துறைக்கு அவசரகால கடன் வரி உத்தரவாத திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தீபாவளி சிறப்பு பேருந்தில் சொந்த ஊர் செல்ல 1,00,000க்கும் மேற்பட்டோர் முன்பதிவு. தேவைப்பட்டால் கூடுதல் பேருந்து இயக்கப்படும் என்றும் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தகவல். அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி தீபாவளி அன்று பட்டாசு வெடித்தால் நடவடிக்கை. 17 அம்ச வழிகாட்டுதல்களை வெளியிட்டது காவல்துறை. டெல்லியில் தீபாவளிக்கு பட்டாசுகளை வாங்கினால் வெடித்தால் 200 ரூபாய் அபராதம். 6 மாதம் சிறை தண்டனை என்றும் டெல்லி அரசு அறிவிப்பு. அதிமுகவினர் தடையை மீறி சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட விவகாரம். EPS உட்பட 750 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. யுக்ரைனில் போர் தீவிரமடையும் நிலையில் இந்தியர்கள் அவசரமாக வெளியேற மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட யுக்ரைன் பிராந்தியத்தில் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தினார் அதிபர் புதின். இலங்கையில் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் காணாமல் போன விவகாரம். கோத்தபய ராஜபக்சே நீதிமன்றத்தில் ஆஜராக அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு. T20 உலகக்கோப்பை தொடரில் இன்று 2 போட்டிகள். இலங்கை, நெதர்லாந்து மற்றும் நமீபியா, அரபு அமீரகம் அணிகள் பல பரீட்சை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.